அப்பா நான் கொஞ்சம் பியர்லாம் அடிக்கிறேன். அடிக்கடி அடிக்கிறியா? இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி. அடிக்கடி அடிக்காமல் இருந்தால் சரி. இந்த மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து கெட்டு குட்டி சவரா போகிறீங்களடா. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாடுவீங்க. போங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ போய் அங்கேயே கொடுங்க. சாரிடா, என்னால் தான். உர்ரா இவர் இதெல்லாம் பார்க்காதே வந்துட்டாரா? எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கற்றுக்கணும் மச்சான். 1-2 மிஸ் ஆயிடுச்சுன்னா வா கேட்டுரு போகுது. மச்சான் இப்போ இதுலேயே 3Dலாம் வந்திருக்காண்டா. மச்சான் சீக்கிரம் வாடா, ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க 2 பேர். ஒன்று என் கசின் அரவிந்த், இன்னொன்று என் ஃப்ரெண்டு குமரன். டேய் அரவிந்த், என்னத்த வீட்ல புதுசா ஊறுகாய் போட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜாடி எடுத்துட்டு போய் மதினி கிட்ட கொடுத்துடு. சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போகிறேன். மதினி என்ன பைக்ல ட்ரிப்பிள் போகாதீங்கன்னா கேக்குறீங்களா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா. ஏய், உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா? எனக்கு எது வந்தாலும் ஓகே. மச்சான் நீ காஜில் பேசுகிற மச்சான், நான் லவ் பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்போ ஃபிகர் வந்தால் மாறிடுவேன்ற. அதெல்லாம் வெக்கமே இல்லாம மாறுவோம் மச்சான். தெரியுது. நீ தான் காலனியில் இருக்கிற ஒரு அனிதாவாவது இருக்குதா? ஃபுல்லாக கதிராவே சுற்றி நிற்கிறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட போதுடா. என்ன குடி. என்னம்மா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்கள்? பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம் வர எங்களோட நீங்கள் தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால் முடியல, நீ போய் பண்ணிட்டு வாங்க. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால் முடியாது. இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதம்மா, சான்ஸே இல்லைம்மா. எவ்வளோ பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேட்குறேன். மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதீரு. இப்போ மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான், வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பை, ஹேவ் ஃபன் டா. டேய் நானும் பை மச்சான். நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். போடா போ. ஓகே சுண்டல் எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேட்குற? ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ மொபைல் ஃபோன், கார், ஃபிகர்ஸ். ஓம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான் ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்கள் அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான். உனக்கு? சி பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம். ஆனால் நான் என் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா அது? அவள் தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி. எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா. நான் எதுக்கு அடிக்கடி உங்கள் காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான். யார்ட்டையும் சரியாக கூட பேசாது. பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதா எனக்கு கிடைச்சிட்டாடா. மச்சா உனக்கே தெரியல நீ காமெடியன் தானே. அங்கே பாரு. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடியன்னு. மச்சான் வேணடா இப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளாக இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு எவனா ஒருத்தர் சத்தியமாக காலில் வந்தால் தூக்கியிருக்க மாட்டான். மச்சான் நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. ஏய் கிளம்புறாங்க மச்சான். வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா எவ்வளோ ஈஸியாக உஷார் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன? அவன் நம்ம 2 பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. அவங்க வீட்ல எங்கடா போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டால போக மாட்டானே. எங்கே போகிற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்லை. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். அந்த ரேவதி எனக்கு ஓகே. அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்போ சொல்லு எங்கே போகிற? மச்சான் கோயிலுக்கு போகிற, நீ வரல? மச்சான் எந்த நம்பிக்கையில் அவள் இன்றைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான்னு நீ நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைமுக்கு தான் மச்சான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். மேக்ஸ் இங்கே போடு.
ஏய் எங்கடா போறீங்க? கோயிலுக்கு மச்சான். டேய் குமரா வர வரும் காமெடி டைமிங் சான்ஸே இல்லை. அது ஒன்றும் இல்லைடா, நம்ம செந்தில்குமார்ல அவங்ககிட்ட பேட்டு கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு வரதுக்காக போகிறேன். சரி அப்படியா? அம்மா மாவு கொடுத்துட்டாங்க, அத்தட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் மச்சான் மச்சான், இது என்ன 3 பேர் செய்கிற வேலையாடா? நாங்கள் 2 பேர் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ போய் தோசை சுட்டுட்டு ஓகே மச்சான், பாய்டா பாய். நல்லா வடை சுடு. ஏன் மச்சான் கழட்டி விட்டுறதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுற? அவன் எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுவான்டா. அவங்க அம்மா போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டு எதுக்கு? சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ் தினம் கோயிலுக்கு போறியாமே, உங்க அம்மா சொல்றாங்க. என்னது? தினம் கோயிலுக்கு போறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரி பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும். அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்டர், ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டர்ல போயிட்டு பஸ்ல வந்துட்டோமா? என்னங்க நீங்க சரியான ஆள் தான் போங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? ஒரு டாக்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிற, வர வர உனக்கு மருதி அதிகமாயிடுச்சு. டேய் நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துடுங்களேன். ஐயா நான் படிக்கணும். ஒரு ½ அன் ஹவர் தானே ஆக போகுது, ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவாத மச்சான், உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கணும்லாம் இல்லைடா. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்களே மச்சான், போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு, ஒரு ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான். நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதான் மச்சான் 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 அப்பா ஆஃபீஸ் அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் இப்படி விடுற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். மூடு, அவனும் பெருசாக கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், நீ எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போற? போய் எப்போ பேசுவ? அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அவளும் பொண்ணு தானடா, அதுக்கு என்னவோ நீ. மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்கா கவனிச்சாதான் பெரிய மேட்டரில் மொக்க வாங்காமல் இருக்க முடியும். டேய் என்னடா கிளாஸில் காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன்டா. ஐயோ சமகலாய் மச்சான். இல்லை மச்சான், ஒரு நிம்மதி, அமைதி, வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதான். டேய் அப்பா சாமி, இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா, ஃப்ரீயா விட்றா. ஏன் மச்சான் மோட்சம் கிடச்சிருச்சா? டேய் சரி விட்றா, நம்ம மொட்டை மாடல போய் பீர் அடிப்போம் வா. இல்லைடா, படத்துக்கு போகிறேன்டா. யாரோட? அதான் கோகுலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டேய் அந்த உம்மனா மூஞ்சிக்காரன் கூடலாம் ஏன்டா நீ போற? டேய் கோயிலுக்கு அங்கே ஒரு பொண்ணு. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கூப்பிட்டான் போயிட்டு வரேன், அதான். சரி வரேன், பாய்டா. பாய் மச்சி. அவன் வேணே பண்ணுறான் மச்சான். விட்றா, நம்ம என்ன யோகியமா? நம்ம அவனை கழட்டி விட்டு தானே சுற்றணும். உனக்கு இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப தாண்டா பாசம். அவனுக்கு என்னமோ அவன் மேலே பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டேய் ட்ரௌசர் வாயா, நான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்குவேன், அவன் காட்டிக்க மாட்டான், அவ்வளோதான். அதுக்காக நீ லூஸ் மாதிரிலாம் பேசாத. மச்சான் 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 மச்சான், என்னடா? அந்த வெள்ளைக்காரிடா. போ மச்சான் போய் பேசு, செம சான்ஸு. வேணாண்டா மச்சான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சாதாண்டா பெரிய விஷயத்தில் மொக்க வாங்காமல் இருக்க முடியும். நீ போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேளு. ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை மாட்டேன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்லுவா? போ போய் பேசு, பேசு போ. ஹாய். நம்ம அடிக்கடி கோயிலில் பார்த்துருக்கோம். பேர் என்ன? நேம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்து பேசுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் நம்பர் கேட்பாங்கன்னு தெரியுமா? இஃப் ஐ வர் கிவ் மை நம்பர் டு எவ்ரி ஒன், வாட் இஸ் தட் மேக் மீ? ரெண்டமாக வந்து பேர் கேட்குறீங்க? அவன் உன் ஃப்ரெண்டு தானே, போய் பேசுடான்னு அவன் தானே உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனா? ப்ளீஸ் கோ. அது என்ன சொன்ன? ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை முடியாதுன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்ற போறா? அதானே? அதை தவிர அவ எல்லாமே சொன்னாடா முட்டை. சரி சரி விடு மச்சான், அவ ரொம்ப திமிரு பிடிச்சி விளாக்குறா, செட் ஆகாது. அதனால தான் மச்சான் நானே எவ்வளோ வேணான்ட்டேன். மச்சான் வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சான். ஏய் அங்கே பாரு, இந்த வெள்ளைக்காரி இங்கே என்ன பண்ணுறா? அந்த ரேவதியை பார்க்க வந்திருப்பா மச்சான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவ ரொம்ப பேசுறா மச்சான், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டீசெண்டாக சொன்னால் புரியாது. இப்போ நானும் தான் அழகாக மச்சான், அதுக்காக எல்லா பொண்ணும் என்ன ஃபாலோ பண்ணுது, ஃபோன் நம்பர் கேட்குதுன்னு திமிராவா பேசுகிறேன்? ஏய் வாட் ஹேப்பன் மச்சி?
என்னாச்சு? இல்லை மச்சான் சீரியஸாக பேசுனியா பயங்கர காமெடி ஆச்சு எனக்கு. ஓ டேய் Hey, what's wrong with you? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? Are you mad? Hey, இருடி. அன்னைக்கே சொன்னேன்ல இந்த வேலை வெச்சிக்காதேன்னு. Aren't you ashamed stalking a girl? Hey, next time என்ன ஃபாலோ பண்ணனா போலீஸ்க்கு போவேன். Don't follow me. ஏய் இவனோ இந்த காலனி தான். ஹெச் பிளாக். நான் இது வரைக்கும் யாரையும் ஃபாலோ பண்ணது கிடையாது. உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சதும் கிடையாது. ஆனால் நீ ஃபாலோன்னு இத்தனை வாட்டி சொன்னதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 4 வாட்டி கோயிலில் பார்த்தேன். பேர் என்னன்னு கேட்டேன். அதை விட எப்படி டீசெண்டாக நடந்துக்க முடியும்? நீ என்னவோ அதுக்கு எவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, ஊர் என்ன தெரியுமா, பேர் என்ன தெரியுமா, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, எவ்வளோ திமிரு. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணு அவ்வளோ திமிராக இருக்கலாம். தப்பு இல்லை. மச்சான். What's wrong with it? ஒண்ணும் இல்ல. இதுக்கு நீ அவன் கூடயே பைக்ல வந்திருக்கலாம். ஓகே ஹே லெட்ஸ் கோ. ஹே ஸ்டாப். Is that okay? We can go, right? செரு போட்டு உள்ள போக கூடாது. அப்ப கழட்டி விட்டு போயிடலாம் மச்சான். பார்த்துக்குங்க. ஷூ தான் அலௌட். ஹலோ, இந்த காசை கொடுத்து கரெக்ட் பண்ற வேலைலாம் எங்கிட்ட வேணாம். அக்கௌண்ட்டை ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க. போய் ஆடிட்டரை பார்க்க சொல்லுங்க. இந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணலாம் நினைக்க வேண்டியதில்ல. புரியுதா? டேய் எங்க நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு போறீங்க. எங்க போற? நீ எங்கே போகிற? நான் கேட்குறேண்ணா. இல்ல கேட்குறேண்ணா. இல்ல. நீ மட்டும் என்ன கேட்குற? படம் போலாம். செம லாஜிக் மச்சான். ஹலோ, இனிமே என்ன கேட்காதுப்பா. எப்படி மச்சான் உங்க அப்பா இவ்வளவு தைரியமா எதிர்த்து பேசுற? டேய், அவர் வயசுல அவருக்கு வெளியே 1000 வேலை இருக்கும்டா. அதே மாதிரி தான் நம்ம வயசுல நமக்கு வெளியே 1000 வேலை இருக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க விஷயத்துல நம்ம தள்ளிடக்கூடாது, நம்ம விஷயத்துல அவங்க தள்ளிடக்கூடாது. ஆஹா, எங்க அப்பா தப்பா நினைச்சிக்க மாட்டார் மச்சான். உனக்கு நல்ல அப்பா மச்சான். ஆனா மரியாதை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அன்னைக்கு ஒரு நாள் என்ன முஸ்தஃபானே கூப்பிட்டுருந்தாரு. நானும் சரி போன்னு விட்டேன். என்ன பண்றது மச்சான், எத்தனையோ வாட்டி டாக்டர் பார்க்க சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதுல கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை செய்யறாரு. வேளாங்க. டேய், எங்கடா அவங்க? ஏய் அவங்க எங்கேயா இருக்கட்டும்டா. அட்லீஸ்ட் ஒரு பீராது வாங்கி கொடுறா. சும்மா இருக்கிறது காண்டா இருக்குது மச்சான். 600 ரூபா வச்சுக்கிறேன்டா. ஆளுக்கு 6 பேரு. இன்னைக்கு சும்மா தெரிக்க போறோம், புரியுதா? எதுக்கு ஒரு வாட்டி மெனு கார்டை பார்த்துருவோம். யா ஆர் யூ கரெக்ட்? ஹலோ, மெனு கார்டு. இவ்வளோ பணத்தை எப்படி மச்சான் செலவு பண்ண போகிறோம்? லடி ஃபுல். என்ன மச்சான் எல்லாம் 500 1000 ரூபாயா இருக்கு? தோ இங்கே ஒன்று 20 ரூபாய்க்கு இருக்கே. தண்ணி பாட்டில்டா அது. ஏ மச்சான், தோ 200 ரூபாய்க்கு ஒரு பீரு. இந்த 200 ரூபா பீர் 2 கொடுங்க. தோ ஏய் என்னடா 6 பீர் என்ன அரை பீர் தான் இருக்குது. இதை குடிச்சா என்ன கூந்தலுக்குடா ஏறும்? மச்சான் இருக்கிறத குடுறா. நான் இதுக்காக வந்தேன். நானே அவளை காணும் கடுப்புல இருக்கேன். இவளுங்க நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத மாதிரி இருக்குது. எப்படி இவளுக்கு இதை பண்ணுறாளுன்னு தெரியலையே. இவன் யாரா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறான்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சிவடா அமெரிக்க மாப்பிள்ள. ஹலோ லுக், ஏன் என் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருக்க? ஏய் யார் மேல கை வைக்கிற? நீ தான் சம்புக்கு போற, நான் தான போறேன். ஃபிகர்காக சண்டைக்கு வர உனக்கு எல்லாம் ஃப்ரெண்டுக்காக சண்டைக்கு வர எனக்கு எவ்வளவு தூரம்? ஏய் யார் மேல? ஐஜி பையமா கிளம்பு ஐஜி பையன் கிளம்பு. போ போ போ. எல்லாம் கான்ஸ்டபிள் பையனாலே பயந்துறோம் மச்சான். இதுக்கு ஐஜி அளவுக்குலாம் போறேன். யார் உங்களை உள்ள விட்டது? I know him. What's all this? பெரியவனா நீ? They're friends. Your friends are cheap locals. ஏய் யாரா சீப்? 200 ரூபாய் கொடுத்து 2 பீர் வாங்கிக்கிறோம். வெளிய தான் மச்சான் பீர் சீப். பச்சைக்கண் வாங்காம பார்க்குறேன். எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ற? இவ்வளோ அழகா ஒரு பொண்ணு இருந்தா ஃபாலோ பண்ணாம என்ன பண்றது? எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படி தான் பார்ப்பியா? அஃப்கோர்ஸ் ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் நீ ஆயிட முடியாதுல்ல மச்சான். பீர் எடுறா. எப்படி மச்சான் முன்னாடியே இப்படிலாம் பேசணும்னு யோசிச்சு வருவியா? பீரை குடுறா. மச்சான் என் பீரை அந்த ரிச்சி பை தள்ளி விட்டு போயிட்டான். நான் உன் பீரை எடுத்துக்கிட்டுமா மச்சான்? இல்லடா இந்த உன் எடுத்துக்கிட்டுமா? டேய் சும்மா மச்சான் இந்த ப்ரோ. ஏய் ஏன்டா அப்படி பண்ற? இந்தடா போடா. தேங்க்ஸ். எங்கடா அவங்க? காண மச்சான். வாடா பீரு. Sir, please. தள்ளி நில்லு கிடத்துல வராத. Please sir. லைசென்ஸ் ஆர்சி புக்ல எடு. Sir, girls எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நைட் குடிச்சிட்டு சுத்துவீங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க குடிக்கல பேசிக்கலாம். மச்சான் அவர் எங்க அப்பா ஃப்ரெண்டு தான் மச்சான். ராமலிங்க அண்ணன்.
இப்போ பாரு நான் எப்படி போய் மாஸ்க் காட்டுறேன். சார் வீட்டில் தான் சார் போயிட்டு இருக்கேன் சார். அந்த முதல்ல ஃபோனை உள்ள வை. முத்தியா சார் அந்த வண்டியை ஓட்டிட்டு கொஞ்சம். வணக்கண்ணே. ஏய் பாப்பா தமிழ். ஒன்றும் இல்லைண்ணே, லைட்டாக பீர் அடிச்சுக்கிறேன். சரி பரவாயில்ல, நீ கிளம்பு, நான் பரவாயில்ல. அப்புறம் வேற என்ன? அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். அப்படியா, விட்டுறவா? ம், அந்த பசங்களை பிடிச்சி வச்சிங்க, அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன். தேங்க்ஸ். இங்கே வாடா சார். இங்கே வா. லைசன்ஸ் எங்கே ஒரிஜினல் இருக்கா? இன்சூரன்ஸ் அம்மா பணம் பண்ணலாம் கொடு. ஏசி வர நேரம் நீ வண்டியில் உட்காரு. ட்ராப் பண்ணட்டுமா? நம்பலாம், நான் நல்ல பையன், நம்பி வந்தவங்களை கை விடவே மாட்டேன். உன் ஃப்ரெண்டு அவன் யாரையும் நடந்து போயிடுவான். ஏய் எனக்கு இந்த சீனில் டைலாகே கிடையாதா? நானும் உன்னை நம்பி தான்டா வந்தேன். மச்சான் உயிரை வாங்காதடா, நல்ல சான்ஸ்டா. போடா போய் அந்த ரேவதி போய் பிக்கப் பண்றா போடா. ஏய் இதை முதல்லயே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா மச்சான். ஹாய் வா ரேவதி, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். உன் தலையிலையா? ஐயோ இதை சொல்லவே இல்லையே. நீ குடிக்க மாட்டியா? பார்ல பார்த்தா வெறும் ஜூஸ் தான் வச்சிருந்த. நோ, ஏன்? இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ குடிப்பியா? இல்லையே. பியர் குடிப்பியா? லைட்டா குடிப்பேன். என்ன பண்ற? ஐயோ நான் எதுவும் பண்ணலையே, மேல எதுவும் பட்டுச்சா என்ன? ஐயோ லைஃப்ல என்ன பண்ற? நானா பிகாம் ஆர்ட்ஸ் காலேஜ் செகண்ட் இயர். நீ? பிடெக் ஆர்கிடெக்சர். பார்க்க வெள்ளைக்காரி மாதிரி இருக்க, டெய்லி கோயிலுக்கு வர. அப்பா பிரிட்டிஷ், அம்மா பிராமின். அப்பாவால பாதி கல்ச்சர் போயிடுச்சுன்னு அம்மா கோயிலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் அதுவே பிடிச்சிருச்சு. இனிமேலும் உன் கூட பேசணும்னா டெய்லி கோயிலுக்கு வந்து தான் வெயிட் பண்ணுமா? ஓகே பாய். ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? ஏண்டா கடைசியில் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியா? டேய் காலங்காத்தால கடுப்பேத்தாத. அதான்டா, பொண்ணுங்கிறது தோசை மாதிரி, பசங்க தோசை கல் மாதிரி. உங்களுக்குலாம் தோசையோட ருசி தான்டா தெரியும், தோசை கல்லோட தியாகம் தெரியாது. இப்போ எதுக்கு இந்த பழமொழிலாம் சொல்ற? அது ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன், கரெக்டான டைமிங்கில் சொல்லாமேன்னு. டைமிங் நல்லா இல்லை. தமிழ் இங்கே வா. நீ இங்க வா. எத்து மச்சான். ஹேமா ஹேமா? ஹேமாவுக்கு ஒரு பியர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க சொன்னான். பியரா? நேற்று நான் கேட்கும்போது தண்ணிலாம் அடிக்க மாட்டேன்னா? நீ கேட்டதுலேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதான். அது சரி. கிளப்பு பப்புன்னு போகிறதுக்குலாம் மட்டும் அந்த ரிச் பாய்ஸ் பியர் வாங்குறது, எடுபடி வேலை செய்யறதுலாம் நாங்களா? சரி, வேணாம். நான் வாங்கினறேன். ஏய் நான் வாங்கினறேன், நான் வாங்கினறேன். ஏய் அப்புறம் ஏன் பீர் விலையெல்லாம் ஏறாது? என்ன மச்சான் நம்மளோட ஸ்பீடாக அடிக்கிறா? சீ, என்ன இப்படி கசக்குது? ஐயோ 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 ஐயோ, பொக்கிஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ற எருமாடு. என்னடா வெந்நீர் அடை மூர்த்தி மாதிரி பண்றா? ஸ்டெடி ஸ்டெடி தெரியுது தெரியுது. ஸ்டெடி. என்னடி நம்மளை பத்தி யாரா பேசுறா? ஜோக்கே சொல்லாம சிரிக்கிறா. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? சே சே, வாய் மூடுறா ஹீரோ ஃப்ரெண்ட். நீ மட்டும் நான் ஹீரோயினா? நீயும் ஹீரோயின் ஃப்ரெண்டு தாண்டி. அம்மா, அவனுக்கு ஒன்னு போடுறே. அவன் சொன்னதுக்கு என்னையா அடிக்கிற? ஏய் வாய் மூடுறா, வாய் மூடு மூடு மூடு. இது ஏடா வெள்ளைக்காரின்னு? ஏய் எங்க பாருடா, எங்க பாருடா. நீ பார்க்க சுமாராக தான் இருக்க, சுமாராக தான் இருக்க. ஆனா ஒன்று பண்றடா, ஒன்று பண்ற. இங்க இங்க அங்க என்னடா பண்ண? என்ன பண்ற தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்ற ஹேமா? டிஸ்டர்ப் பண்றடா பண்ணி. Do you know how I feel? Feel? ஆடி போலாம். நாளைக்கு வந்து அடிப்போம். கூட்டு போடி. ஹவ்? ஏண்டா உனக்கு தெரியல? பண்ணி. நாயே உனக்கு. இருந்தாலும் அரபியருக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மச்சான். மச்சான் அவ அரைஞ்சது கூட ஓகே, ஆனா அரைஞ்சதுக்கும் திட்டினதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான்? ஆமா மச்சான், அவ்வளோ போதையில நீ சுமாரா இருக்கன்னு கரெக்டா சொல்லிட்டா. டேய் அப்பா, நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு, ஓகேவா? ஓகே. அது இல்லடா,
என்னவோ பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன், டிஸ்டர்ப் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தெரியுது. டேய் உனக்கு புரியாதுடா. டக்குன்னு பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறாயா? மச்சான், டெல்டா. ஹீரோயின் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீயே போயிடணும்னு உனக்கே தெரியும்லடா மச்சான். போயிடு மச்சான். நான்லாம் போக மாட்டேன்ப்பா. இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம அப்படி போய் பேசுவோமா? அங்கே போனால் நீ பேச வாடா போகிற. சாரி, நேற்று ஒன்று அடிச்சிட்டேன். அடிச்சியா? இல்லையே. ஓ, ஆனால் நடுவில் ஏதோ சொன்னியே, டிஸ்டர்பன்ஸ், இங்கே ஃபீல், ஹவு யூ ஃபீல் அப்படின்னு. சொன்னேண்ணா? இல்லையே. நான் சும்மா சொன்னேன், நீ அடிச்ச. நான் சீரியஸாக சொல்கிறேன், சொல்லலை. அப்போ நேற்று பேசுனது எதுவுமே கணக்கு இல்லையா? ஒத்துக்கலாம்ல? என்ன ஒத்துக்கணும்? சொன்னேன்னு. என்ன சொன்னான்னு? I used to play when I was a kid. எனக்கும் விளையாடணும்.